நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் தன்சிங் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் வாய் மற்றும் தொண்டையில் இரும்பு துகள்கள் இருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. சதீஷ்மணி, வணக்கம். தற்பொழுது பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த இரும்பு துகள்கள் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் காணாமல் போன வழக்கானவர் கடந்த சனிக்கிழமையே அவரது வீட்டின் அருகே எரிந்த நிலையில எரிந்த உடலோட மீட்கப்பட்டிருந்தார். இது குறித்து 8 தனிப்படைகள்ல அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு கொலையா தற்கொலையா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தக்கூடிய நிலையில இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில அவருடைய வாயில பாத்திரங்கள் கழுவ பயன்படுத்தக்கூடிய பிரஷ் மற்றும் இரும்பு துகள்கள் இருப்பதும் அந்த தகவல் வெளியாகிருக்கிறது. பொதுவாக ஒரு தற்கொலையோ அல்லது கொலையோ நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் உள்ள தடயங்களை எடுத்து ஆய்வு செய்வார்கள். சம்பவம் நடைபெற்ற இடத்தையும் ஆய்வு செய்வார்கள். இந்த வழக்குல தொடர்ந்து அது கொலையா தற்கொலையா என்ற ஒரு முடிவுக்கு வராத நிலையில தற்போது அவருடைய வாயில பாத்திரங்கள் கழுவக்கூடிய அந்த பிரஷ் மற்றும் அதனுடைய துகள்கள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெரும்பாலான வழக்குகள்ல இது போன்ற விஷயங்கள் இடம்பெறாது. ஏற்கனவே பல வழக்குகள்ல அவங்க காவல்துறை அதிகாரிகள் பார்த்திருக்காங்க. எனவே இந்த வழக்குல அவர் உடலுடன் எரிந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிற நிலையில அவருடைய வாயில பிரஷும் இரும்பு பிரஷும் மற்றும் இரும்பு துகள்களும் இருப்பது இந்த வழக்குல ஒரு புதிய தடயமா பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் தனிப்படைகள் மற்றும் அவருடைய உறவினர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அவருடைய தொழில்களை கவனித்து அவருடைய மருமகனிடமும் ஏற்கனவே நேற்று விசாரணை நடத்தி வந்தனர். இன்றும் எஸ்பி தலைமையில நெல்லை எஸ்பி சிலம்பரசன் தலைமையில அவருடைய வீட்டுல உறவினர்கள் மற்றும் மருமகனிடமும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த எரிநிலையில் மீட்கப்பட்ட ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கும் வேளையில அதற்கு ஒரு விடையளிக்கும் விதமாக தான் அவருடைய இந்த தடயம் புதிய தடயம் அது குறித்தான தகவல் வெளியாகிருக்கிறது. எனவே இந்த தடயத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என நெல்லை மாவட்ட போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சதீஷ்மணி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.